இதான் உனக்கு தூங்கி எழுந்துக்கிற நேரமா? 5 மணிக்கு எழுந்து சொன்னா 7 மணிக்கு எழுந்து வர. குளிச்சுட்டு வந்து காப்பி போடு. குளிக்காம கொள்ளாம உன் மாமனார் கையில பட்டு அதை டென்ஷன் ஆயிடுவாரு. அத்தை, எனக்கு ஜுரம் அடிக்குது, நான் வேணா நாளைக்கா குளிக்கவா? ஐயோ, இந்த கதைலாம் எங்க சொல்லக்கூடாது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அவதான் உடம்பு சரியில்லைன்றல. இங்க பாருடா, இது குடும்ப வழக்கம். நாங்க சொல்ற பேச்சை கேட்டு கட்டுப்படுத்தி இருக்கிறதா இருங்க, இல்லாட்டா மூட்டை முடிச்ச கட்டி தனி கொத்தனம் போங்க. அவங்க சொன்ன மாதிரி நம்ம தனி கொத்தனமே போயிடலாம். எவ்வளவு நாள் தான் நீ அவங்க பண்ற கொடுமையெல்லாம் எனக்காக தாங்கிட்டு இருப்பேன்? அவங்க சொன்ன மாதிரி நம்ம தனி கொடுத்துன போனோம்னா உன்னோட வருமானத்தை வச்சு போக முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடு போனோம்னா அதுக்கு அட்வான்ஸ் கட்டணும், அதுக்கு நம்ம ஒரு கடன் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு பொருள் கூட இல்லை நம்மக்கிட்ட, அதுக்கு ஒரு கடன் வாங்கணும். இப்படி கடன் வாங்கி நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழ முடியுமா சொல்லு? அதுக்கு இவங்களோட கொடுமையை நான் அனுபவிச்சுட்டு போயிடுறேன். என் சோகம் என்னோடுதான் கல்யாணமான கொண்டாடும்